ஹலோ கைஸ், இன்றைக்கி வான்கடையில் எம்ஐ வர்சஸ் கேகேஆர் மேட்ச் நடக்க போகுது. இன்றைக்கி மேட்ச்சில் எந்த டீம் ஜெயிக்க போகுது, எந்த பிளேயர் ஹை ஸ்கோரிங் ரன்ஸ் அடிக்க போகிறாங்கன்ற ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட முதல் வெற்றியை இன்றைக்கி பெற போகிறாங்கன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. வான்கடைன்னு வந்துட்டாலே மும்பை இந்தியன்ஸ் வேறு லெவலில் ஒரு அக்ரெஷனில் விளையாடுவாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எந்த டீம் கேகேஆர் அகேன்ஸ்டாக விளையாட போகிறாங்க. கேகேஆர் அகேன்ஸ்டான்னு வந்துட்டாலே ரோஹித் சர்மாவோட ருத்ர தாண்டவத்தை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. கேகேஆர் எவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காருன்றதை மட்டும். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெற போது ரோஹித் சர்மாவோட அதிரடியான ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மொதல் மேட்ச் டக் அவுட் ஆனார், ரெண்டாவது மேட்ச் 8 ரனில் அவுட் ஆனார், மூணாவது மேட்ச் கிட்டத்தட்ட ஹாஃப் செஞ்சுரியை தாண்டி போக போகிறதுன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. எம்ஐயில் டாப் ஸ்கோரராக ரோஹித் சர்மா இருக்க போகிறாரு. டாப் பவுலிங்கில் தீபக் சகர் மற்றும் போல்ட், இவங்க 2 பேரும் இன்றைக்கி தரமான பவுலிங் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சரிவை தான் நோக்கி தான் போகிறாங்க. பேட்டிங்கில் இருக்கட்டும் பவுலிங்கில் இருக்கட்டும் ஒரு இன்பேலன்ஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கையில் தான்றதுல எந்த மாற்றமும் இல்லை.